காவேரியோட வளகாப்பு பார்க்குறக்கு ரொம்பவே ஆசையாக வெயிட் பண்ணுறவங்க காவேரியோட வளகாப்பு அன்னைக்கு விஜய் என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாருன்னு தெரில. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கங்கா பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. காவேரி கிட்ட சொல்லுவாங்க, நான் பாரு இப்போ சாரீ கூட மாற்ற போகிறதில்ல, உங்கள் மாமா கொஞ்சம் ஓவராக தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு, துணி தைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது என் மேலே கோவமாடி உங்ககிட்ட கூட தனியாக கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டுருக்காரு, நீ பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ சொல்லாமல் இருக்க. அவருக்கு என்ன தாண்டி என் மேலே கோவம், ஏதாவது கோவம்னா சொல்லு, வேணும்னே அவர் பழி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமில் தான் என்னை பழி வாங்கணுமா காவேரி? இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓவராக தெரியலையா? யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னோடய எமோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதா? கடைசியில் மாமா தான் வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ இவருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காரு. எனக்கு ஏன் தான் வாழணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அக்கா ஏன்கான்னு இப்படிலாம் பேசுகிற, நல்ல நல்லதுமா இப்படிலாம் பேசாதக்கா. மாமாவுக்கு உன் மேலே எந்த விதமான கோவமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. அவர் உண்மையாலுமே வேலைக்காக தான்க்கா போகிறாரு. நான் கூட விஜய் கிட்ட கேட்டு பார்த்தேன், என்னதான் பிரச்சனை, ஏன் அப்படி அவர் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு, அக்கா கூடவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்டதுக்கு விஜயும் அப்படி தான் சொன்னார். அவருக்கு ஏதோ முக்கியமான ஆர்டர் இருக்காமா, அதை கம்ப்ளீட் பண்ணுமாமா, அது போக உன்னோட ப்ளவுஸே அவர் தானக்கா தைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ நாள் அவர் என்ன தாண்டி பண்ணிட்டு இருந்தாரு, இத்தனை நாள் ப்ளவுஸ் தைக்காமல் இப்போ தான் தைச்சி எனக்கு கொண்டு வரணுமா? இதெல்லாம் எனக்கு ஏன்னே புரியலடி. நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. என் வளகாப்பு தான் கொஞ்சம் நல்லா நடக்கணும், கிராண்டாக நடக்கணும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நினச்சேன். அதுக்காக இவர் இல்லாமல் நடக்கணும்னு நான் எப்போயாவது எதிர்பார்த்தனா, ஆசைப்பட்டனா? எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக வந்துட்டு சாந்தி ஊர்லேருந்து வந்துடுவாங்க. என்னடி அழகாக இருக்க, முகமெல்லாம் இப்போ தாண்டி பொலிவாக இருக்குது, பழிச்சிட்டு ஆயிட்டீங்க. காவேரி என்ன நல்லா இருக்கியா? உன் புருஷன் எங்க? உன் புருஷனும் இங்கே தான் இருக்கானாமே, என்னடி ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அத்தை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, நீங்கள் வேறு வந்து இறங்கியிருக்கீங்க, என்ன பிரச்சனை வருமோ தெரியல அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளே முணுமுணுக்க, என்னடி நக்கலா உனக்கு, ஏதோ முணுமுணுத்துட்ருக்க? ஆமாண்டி, உனக்கு அத்தைக்காரிக்கிட்ட தான் எல்லா நக்கலும் வித்தையெல்லாம் பேசுவேன், பேச வேண்டிய இடத்துலலாம் எதுவும் பேசிட மாட்டேன், பம்பி போய் நிற்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரித்த வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா உம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்கடி நீ உம்முன்னு உட்காந்துட்ருக்குற, இப்போ தான் முகம் பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னால் இப்போ பார்த்தா உம்முன்னு இருக்கே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை உங்கள் மகனை தான் ஆளையே காணும், வரவே மாட்டேன்றாரு, வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்றைக்கி ஃபங்க்ஷன், அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன் அன்றைக்காவது என் கூட இருக்கலாம்னு யோசிக்கிறாரா பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ என் மகனை இப்படிலாம் கொடுமைப்படுத்துறீங்களா நீங்கள்? அவன் வேலைன்னு போய் எல்லாம் சம்பாரிச்சு தான் இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? பாவண்டி அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா புஷ்டியாக இருந்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் என் பையனை வேலை வாங்கியே கொள்றாளுங்க போல இருக்குது, பத்தாத குறைக்கு பணமும் சம்பாரித்து தர சொல்லி நிறைய கேட்ப போல இருக்கே நீ. என் மகன் எதுக்கடி வளகாப்பண்ணைக்கு கூட லீவ் போடாமல் வேலைக்கு போயிட்டுருக்கான், கொடைக்கானல் இருக்கும்போது இப்படியா இருந்தான், நான் வேலைக்கு போடான்னு சொல்லி நம்பிலாம் அவனை அனுப்பிவிடுவேன், என்னடா கொடுமை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அத்தை நீ வேற ஆரம்பிச்சிடாதத்தை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாமாவுக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காக தான் போயிருக்காரு, அவர் வேணுங்கிற அளவுக்கு ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக விஜய் வந்துடுவார். என்னத்தை உள்ளே வந்ததுமே சவுண்டு ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன உங்கள் மகனை தானே தேடுறீங்க, அவர் சேஃபாக இருக்கார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ வந்துடுவார் ½ அன் ஹவரில், அவர் ஏதோ முக்கியமான ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும், ஏதோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காராமா, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு, நான் போய் அவரை இப்போ பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உடனே சாந்தி சொல்லுவாங்க, அப்பாடி காவேரி புருஷனை பார்த்தா தாண்டி அவ்வளோ கலையாக இருக்குது, அவர் பேசினாலே பாரு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, நல்லா தாண்டி பிடிச்சிருக்க புளியங்கொம்பா, இவர் பேசுகிறது தாண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மனசில் எதுவுமே வச்சுருக்காம கள்ளங்கப்படம் இல்லாமல் எதையுமே யோசிக்காமல் வாய் நிறைய சிரிப்பு, வாய் நிறைய பேச்சு, சாரதா உண்மையாலும் சொல்கிறேன்டி, உனக்கு கிடைச்ச மருமகன்லேயே விஜய் தம்பி தாண்டி பெஸ்ட்டு, நான் என் பையனை விட்டு கொடுத்துட்றேன்லாம் நினைக்காத, உண்மையை சொல்லி தானே ஆகணும், என் பையன் என்ன தான் வந்து உங்கள் குடும்பத்துக்காக இருந்தாலும் நம்ம குடும்படியாமல் நம்ம சொந்த மாமா பொண்ணுங்களுக்காக எல்லாம் பண்ணுறான், சொந்த அத்தைக்காக எல்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், ஆனால் வேறு எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் உங்களுக்காக இவ்வளவும் பண்ணுறான், நம்ம குடும்பத்தோடு இப்படி ஒன்றி இருக்கான்னா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான், அவன்லாம் நல்லா இருக்கணும்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அவர் எப்போவுமே இதுதான், நீங்களாவது வெளிப்படையாக அப்படி உண்மையை சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்காவுக்கு மூஞ்சியே இருக்காது, பொக்குன்னு ஆயிடுவாங்க. ஏண்டி நீ பொக்குன்னு இருக்க, நான் உண்மை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சாந்தி வந்து கங்காட்ட கேட்க, ஆமாம் உண்மை தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, நீ சொன்னது உண்மைதான் மதனி, அவர் இல்லைன்னா அவ்வளோதான், நிறையா விஷயத்தில் நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருந்திருக்காரு, சொல்லப்போனால் இப்போ பெரிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சதே விஜய் தம்பி தான், அவர் வாயால் சொல்லியிருக்காரு மதனி, என்னை மருமகனாக நினைக்காதீங்க, மகனாக நினைங்கன்னு சொல்லியிருக்காரு, அந்த அளவுக்கு இப்போ நம்ம குடும்பத்தோட நல்லா வந்து பழகிட்டு இருக்காரு, இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க.
இருப்பாங்க. பாட்டி உடனே சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னடி ஆயிட போகுது, காவேரியும் வந்து நல்ல குணமானவ, நம்ம குடும்பத்துக்காக எப்போவுமே யோசிக்கிறவ, அதே மாதிரி தான் விஜய் தம்பி யோசிக்குது. ஒன்று நம்ம புள்ள வேறு மாதிரி இருந்தால் மருமகனை நினச்சி கவலைப்படலாம், நம்ம புள்ள தான் நம்மளை பற்றி எப்பவும் யோசிக்கிறாளாச்சே, ஸோ அவன் புருஷனை வந்து அவன் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 பேரும் ஒட்டுக்கா ஒரே எண்ணத்தோட ஒரே குணத்தோடு அமைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு பாட்டியும் சொல்லுவாங்க. கரெக்டாக வந்துட்டு விஜய் குமரனை பிக்கப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கும் போய் ஒட்டியானமும் வாங்கி வச்சுருப்பாரு. ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா 8 பவுன் வரும், கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு வாங்கியிருப்பார். ரொம்பவே ஷாக் ஆயிடுவார் விஜய். அதை பார்த்ததுமே முதல்ல நான் உங்ககிட்ட தான் விஜய் காட்டணும், இதை யார்கிட்டையுமே எனக்கு காட்டக்கூடாது, ஏன் கங்காட்டையே எனக்கு முதல்ல காட்டுறதுக்கு விருப்பம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க. அதுவும் போக நான் ஒரு லைஃப்பில் வந்து சோர்ந்து போய் லோவாக இருக்கேன்னா என்னை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரது நீங்கள் மட்டும்தான். ஒரு பிரதராகவும் சரி, ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, ஏன் சொல்லப்போனால் ஒரு அப்பாவாக கூட இருந்து எனக்கு நிறைய விதத்தில் நீங்கள் வழி காமிச்சிருக்கீங்க. அதனால் இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து நான் உங்ககிட்ட தான் முதல்ல காட்டணும். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் பிரதர், இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி கோல்டு வாங்குறாங்க, 8 பவுன் 10 பவுனில் வாங்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம். பட் என்ன மாதிரி ஆளுங்க எந்த லெவலில் இருக்கவங்க இதெல்லாம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நான் உங்ககிட்ட தான் முதல்ல காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் அப்படியே கண் கலங்கி போயிடுவார். குமரனை பயங்கரமாக ஹக் பண்ணி, செம்ம பிரதர், நீங்கள் சாதிச்சிட்டிங்க, இனிமேல் யார் உங்களை என்ன சொல்லிடுவா, கங்கா கூட ஏதாவது சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சண்டை போட்டுருவேன் கங்கா கூட, இதுக்கு மேலேயும் வந்து என் அண்ணனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் வந்து பொண்டாட்டிக்காக இவ்வளவும் பண்ணியிருக்காரு, இவ்வளவும் யோசிக்கிறாரு. இந்த காலத்தில் பொண்டாட்டிக்காகலாம் யோசிக்கிறவங்க கம்மி பிரதர். பொண்டாட்டிக்காக ஒருத்தன் யோசித்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறான்னா அவன் பொண்டாட்டிக்காக உயிரியே கொடுப்பான். நீங்கள் அந்த மாதிரி ரகம் பிரதர். நீங்கள் யாருக்காகவும் எதையும் யோசிக்காதீங்க, எப்போவுமே நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணவே கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகுறீங்க, நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே என்னை கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ரொம்ப கண் கலங்கி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, சரி பிரதர் டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே கங்கா ப்ளவுஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் வந்தால் தான் அங்கே ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம இங்கே லேட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து குமரனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். உள்ளே வீட்டுக்குள்ளே போனதுமே கங்கா ஓடி வந்து, ஏங்க இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, நானும் உங்களை வேலைக்கு போன்னு டெய்லி அனுப்பி விட்டுட்ருக்கேன், நீங்கள் பண்ணுறதுக்கு சுத்தமாக சரியில்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கங்கா டைம் ஆகிடுச்சு, நீ வேறு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காத, இந்த அப்படி உன்னோட ப்ளவுஸை முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, என் மேலே இருக்க கோவத்தில் நீ அப்புறமா காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக ப்ளவுஸை கொடுக்கும்போது கையில் வந்து ஆண் கத்துவார் குமரன். என்னங்க ஆச்சு, என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, இல்லை இந்த இடத்துல சுழுக்கின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் ஓடி வந்து பார்ப்பாரு. என்ன பிரதர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க இந்த இடத்துல லைட்டாக சுழுக்கின மாதிரி இருக்குது, கையை தூக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டக்குன்னு வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு விஜய் வாங்கிட்டு வந்துடுவார். ஹேண்டு பேண்டு வச்சுருப்பாங்க, ஸ்ப்ளிண்ட் பேண்டு, அதையுமே வந்து போட்டுவிடுவார். அது ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் டே அண்ட் நைட்டாக வந்து 4 நாளாக உட்காந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் கையில் லைட்டாக ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கிரிப் பேண்ட் பிரதர், இது போட்டால் கண்டிப்பாக சரியாயிடும். உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு உள்ளே ஏதாவது கொலாப்ஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த கிரிப் பேண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கங்கா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இப்படிலாம் ஆகுது, ஏங்க இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு நான் தானே தலை குனிஞ்சு நிற்கணும், புருஷனை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்க நினைக்கிறேன்னு சொல்லி 4 பேர் எனக்கு ஆறி துப்பணுமா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் டென்ஷன் மட்டும் ஆனீங்கன்னா குமரன் பிரதருக்கும் சேர்ந்து டென்ஷன் ஆகும், நீ எதுவும் டென்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா காவேரி 2 பேரும் ஓடி வந்துடுவாங்க. என்ன மாமா ஆச்சு, கையில் எதுவும் பேண்டெல்லாம் போட்டிருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைம்மா, சாதாரணமாக சுழுக்கு தான் இருக்குது, விஜய் தான் வந்துட்டு கிரிப் பேண்ட் போட்டு விட்டாரு, இது போட்டால் சரியாயிடும்னு சொல்லி போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சாரதாட்ட சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லைட்டாக சுழுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக சாந்தி, என்னது என் பையனுக்கு சுழுக்கு விழுந்துருச்சா, ஏண்டி நீங்களாம் மனுஷங்களாடி, பொம்பளைங்களா, இப்படி ஒரு பையனை வந்து வேலைக்கு அனுப்பி விட்டு கையெல்லாம் தைச்சு என் பையனுக்கு சுழுக்கே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா தாயே உன் திருவாயை கொஞ்சம் மூடுமா, தயவு செய்து ஃபங்க்ஷன் டைமில் எதுவும் பிரச்சனை பண்ணிடாத, இது வேலை செஞ்செல்லாம் வந்த சுழுக்கு கிடையாது, நான் கையை தெரியாமல் கொண்டு போய் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இடிச்சுக்கிட்டேன், அதனால் வந்த சுழுக்கு தான், வேலைக்கெல்லாம் நான் அந்த அளவுக்கெல்லாம் போகிறது கிடையாதுமா, 1 மாதம் கிட்ட நான் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரன் வந்து உள்ளே போயிடுவார். உடனே கங்கா பின்னாடியே போய் அழுதுகிட்டே வந்து குமரனை ஹக் பண்ணுவாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, என் மேலே ஏதாவது கோவம்னா வெளிப்படையாக சொல்லிடுங்க, அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரன் உடனே கங்கா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒட்டியானத்தை எடுத்து காமிப்பாங்க. பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க இது கோல்டு
கோல்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கங்கா, இதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கினேன். நீ கேட்டல்ல ஒட்டியானம் உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு, பாத்தியா நான் வாங்கிட்டேன். இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ லூஸு, நீங்கள் என்னங்க லூஸா? நான் சாதாரணமாக ஒரு விஷயத்துக்காக இப்படி சொன்னேன். அதுக்காக நீங்கள் ஒட்டியானத்தை வாங்கிட்டு வர சொல்லி நான் சொல்லலை. ஏங்க இப்படிலாம் சின்ன புள்ளத்தனமாக பண்ணுறீங்க? உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. நீங்கள் இல்லாமல் எனக்கு லைஃபே கிடையாது. அதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் சாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை கங்கா, எனக்கு நீ ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது எனக்கு அப்படியே கொடுக்கல வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஊசி வச்சு ஒவ்வொரு நாளும் குத்துற மாதிரியே இருக்கும். கல்யாணம் ஒழுங்காக நடக்கலை, என் கூட வந்து உனக்கு லைஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு எனக்கு ஒரு சில டைம் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் கரெக்டாக வந்து நீ வளகாப்பு டைமில் இப்படி சொன்னதுனால உனக்கு எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது அந்த ஒட்டியானத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அதை மட்டும் சொல்லிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு உங்கள் மேலே இருக்க பாசத்துக்கெல்லாம் விலையே கிடையாது. உங்கள் மேலே பாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல் நான் சொல்லலை. பட் எல்லாரும் முன்னாடி நம்ம பெருமையாக வாழணும், நம்மளும் மரியாதையாக நடந்துக்கணும், 4 பேர் நம்மளை வந்து மதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட எப்போவுமே இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எனக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது விஜய் தான் தெரியுமா? நீ விஜய் மேலேயும் காவேரி மேலேயும் தேவையில்லாமல் கோவப்படுற. அவங்க எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல் பாசத்துக்காக மட்டும் வந்து பழகிட்டு இருக்காங்க, பாசத்துக்காக மட்டும் ஏங்கிட்டு இருக்காங்க. விஜய் மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே கிடையாது கங்கா. தயவுசெய்து எனக்காக நீ ஏதாவது யோசிக்கணும், எனக்காக நல்லது நினைக்கணும்னு நினச்சின்னா இதை மட்டும் பண்ணு. விஜய் மேலே கோவப்படாத, காவேரி மேலே கோவப்படாத. குடும்பத்துக்குள்ளே நம்மக்கிட்ட எக்காரணத்துக்குன்னு நம்மளுக்குள்ளே பிரச்சனை வந்துடவே கூடாது. நம்ம எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வெல்த்து. சாதாரணமாக பசுபதி பிரச்சனையே வரும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்றனால தான் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. அதனால் நீ எக்காரணத்துக்குன்னு நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வர மாதிரி நடந்துக்காத. இதை மட்டும் எனக்காக பண்ணுவியா அப்படின்ன மாதிரி கேட்க, என்னங்க இதை பண்ண மாட்டேனா? எனக்கு விஜய் மேலே காவேரி மேலெலாம் எந்த கோவமும் கிடையாது. அவங்க மேலே எனக்கு எப்போவுமே பாசம் இருக்குது. ஒருவேளை நம்ம வந்து இப்படி இருக்கமோன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ்னால மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். மற்றபடிக்கு காவேரி குழந்தையும் நல்லபடியாக பிறக்கணும்னு தான் நான் தினம் வந்து சாமியை கும்பிட்டுருக்கேன் தெரியுமா? நான் அவ்வளோ கேவலமானவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் அப்படி சொல்லலைம்மா, நீ அவ்வளோ வந்துட்டு கோவப்படுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். உன் மேலே எந்த தப்பான ஒரு எண்ணம் இருக்குன்ட்டுலாம் நான் மீன் பண்ணல. நீ வந்து சிடுன்னு வந்து நீ காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் கோவப்படுறது எனக்கு பிடிக்கல. நம்ம எல்லாரும் நல்லா இருந்தால் போதுன்றது தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டக்குன்னு எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. உடனே காவேரிக்கிட்ட ஓடி போய், கங்கா இங்கே வாடி அப்படின்ற மாதிரி சாந்தியத்தை கூப்பிடுவாங்க. உடனே இருங்கத்த ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி, இங்கே பார்த்தீங்களா உங்கள் பையன் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போவி, என்னடி இது ஒட்டியானம்மா? நான் கம்மல், செயின், மோதிரமெல்லாம் தாண்டி பார்த்துருக்கேன் தங்கத்தில். டே குமரா, நீயா இது வாங்கிட்டு வந்தால் எத்தனை பவுன்ரா அப்படின்ற மாதிரி கேட்க, 8 பவுன்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, 8 பவுன்னா இப்போத்த ரேட்டுக்கு குறைஞ்சது வந்து 9-10 லட்சம் வருமேடா. எப்படிடா இதெல்லாம் வாங்கினா? உனக்கு ஏதுடா காசு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா அந்த ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன்ல, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். கங்காவுக்கு வந்து வளகாப்பண்ணிக்கு ஒட்டியான பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, அதுக்காக தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி, விஜய், பாட்டி, சாரதா எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. என்னது ஒட்டியானம்மா, எங்கே காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வாங்கி பார்க்க, உடனே எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவாங்க. குமரனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உடனே விஜய் எல்லார் முன்னாடியுமே சொல்லுவார், கங்கா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க கங்கா. உங்களை குமரன் மாதிரி ஒரு புருஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ தெரியல. உங்களுக்காக வந்து எவ்வளோலாம் பண்ணுறாரு பாருங்களேன். நான் கூட இதெல்லாம் பண்ணுவானாங்கிறது சந்தேகம்தான். பொண்டாட்டிக்காக வந்து மோதிரம் வாங்கி தரலாம், கம்மல் வாங்கி தரலாம், முடிஞ்சால் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம். அதுக்காக இப்படி நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு ஒட்டியானமே வந்து தங்கத்தில் வாங்கி கொடுத்துருக்காருனா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் இவர். பிரதர், நீங்கள் கிரேட் பிரதர். உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கணும். பொண்டாட்டிக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், பொண்டாட்டிக்காக எப்படிலாம் கேர் பண்ணணும், எவ்வளோ பாசமாக இருக்கணுங்கிறது நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லார் முன்னாடி குமரனை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுவார். பிரதர், என்ன பிரதர் இவ்வளோலாம் பெருமையாக பேசுகிறீங்க? நான் அந்த அளவுக்குலாம் வர்த்து கிடையாது பிரதர். உங்கள் அளவுக்கெல்லாம் பொண்டாட்டியை பாசமாக பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்கிறீங்க? உடனே காவேரி இருந்துட்டு, என்ன மாமா, விஜய் கூட என்ன இவ்வளோலாம் பாசமாக பார்த்துக்கிட்டது கிடையாது, இவ்வளோலாம் வாங்கி கொடுக்கணும், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணணும்லாம் யோசிச்சது கிடையாது. நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா கங்காக்கா தானே அது பெருமை. கங்காக்கா வந்து கொடுத்து வச்சுங்க அப்படின்ற மாதிரி காவேரியை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேச, உடனே கங்காவுக்கு ரொம்ப கண் கலங்கி போயிடும். நம்ம தான் விஜயும் காவேரியும் தப்பாக நினச்சிட்ருக்கோம், பட் இவங்க எவ்வளோ
பெருந்தன்மையாக பேசுகிறாங்க, எவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க. எல்லார் முன்னாடியும் குமரன் மாமாவை இப்படி தூக்கி வச்சு பேசுகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த அந்த மாதிரி புத்தியே வராது. என் புத்தி ஏன் தான் இப்படி போதும்னு மனசில் நினச்சிட்டு உடனே காவேரியை போய் கட்டி பிடிச்சி அழுவாங்க. சாரி காவேரி, உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருடி. எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது. ஒரு மாதிரி காம்ப்ளெக்சிட்டினால தான் நான் எல்லாருக்கிட்டையும் இப்படி சிடுசிடுன்னு நடந்துட்டுருக்கேன். மற்றபடிக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் தாண்டி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே விஜயை பார்த்து அழுகுவாங்க. உடனே விஜய், ஏங்க இவ்வளோ ஃபீல் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்காக குமரன் இருக்கார்ல, எல்லா சப்போர்ட்டும் அவர் பண்ணுறாருல, அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஹாப்பி தானே? உங்களோட வளகாப்பை எப்படிலாம் பண்ணணும்னு குமரன் ஆசைப்பட்டாரோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வளகாப்பை நானே என் லைஃப் டைமில் பார்த்ததில்ல. ஜம்முன்னு பண்ணிட்டீங்க பிரதர் அப்படின்ன மாதிரி குமரனை வந்து விஜய் ஹக் பண்ணுவார். அதே சமயத்தில் விஜய், காவேரி, கங்கா, குமரன் 4 பேருமே ஹக் பண்ணிக்குவாங்க. உடனே வந்து கங்காட்ட விஜய் சொல்லுவார், இதுக்கு மேலே நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, அழுகக்கூடாது. முக்கியமாக என் பிரதரை நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த ப்ராமிஸ் மட்டும் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே கங்கா தலையாட்டிகிட்டே சிரிப்பாங்க.